எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளித்தட்டும். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு இல்லையா? வாங்க கண்டென்ட் கொண்டு போகலாமா? ஒரு ஊருக்கு ஒரு சித்தர் ஒருத்தர் வந்தார். அவரை பார்க்க ஏராளமான கூட்டம். நிறைய பேர் வந்து தங்கள் பிரச்சனைகள்லாம் அவர் காலடியில் கொட்டி அவருக்கு அவர் அதுக்கு தீர்வெல்லாம் சொல்லி பரிகாரம் பிரயாச்சித்தம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஜேன்னு நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு இளம் பெண் வந்திருந்தால் தன் குழந்தையை கூட்டிட்டு அவள் முறையும் வந்தது. அவள் சொல்கிறா, சாமி சாமி என் குழந்தை இது, இவன் எல்லாம் டெய்லி இனிப்பு சாப்பிட்றான், இனிப்பு நிறையா சாப்பிட்றான், என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான், நீங்கள் தான் அவனுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா. இந்த கேஸ் ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு எல்லோரும் ஆச்சரியத்தோடு ஒருத்தர் பார்த்துனாங்களாம். எல்லோரும் சேர்ந்து அந்த சித்தரை பத்திரம் அவர் சொன்னாராம். அவர் இதை விட விசித்திரமான இது ஒன்று சொன்னார் தீர்வு. என்ன தெரியுமா சொன்னார் அவர்? ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பாரு என்ன அப்படின்னார். இது என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லணும். அந்த 10வது நாளும் வந்தது. அந்த இளம் பெண்ணும் தன் குழந்தையுடன் வந்திருந்தாள். இப்பவும் அதே கேள்வி கேட்டேன். அதுக்கு அந்த சித்தர் சொன்னாராம் அந்த குழந்தையை பார்த்து, கண்ணா இனிமே நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னாலும். அந்த அம்மா போயிட்டா. பக்கத்து இந்த சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியம். இதை 10 நாள் முன்னாடி சொல்லிக்கலாமே, ஏன் குருவை இப்போ சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாராம், எந்த ஒரு ஆலோசனையும் அட்வைஸும் கொடுக்கும்போது அதுக்கு நம்ம தகுதி இருக்கிறோன்னா பார்க்கணும். எனக்கும் ஸ்வீட் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. இந்த 10 நாள் நான் எனக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடில் ஸ்வீட்டு தொடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கே அந்த ஆலோசனை சொல்கிறதுக்கான தகுதி வந்தது. அதனால் நான் சொன்னேன் அப்படின்னா. இந்த சம்பவத்தினால அந்த குழந்தை ஸ்வீட் சாப்பிட்றதை நிறுத்திருந்தோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆலோசனைங்கிறது சொல்லும்போதோ நம்ம அதுக்கான தகுதியை உண்டாக்கிக்கணுங்கிறது தான். தேங்க்யூ கேஸ். நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.